வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். குழந்தைகளுக்கு காலை உணவு பரிமாறி அவர்களுக்கு ஊட்டிவிட்டு சாப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாள். திருவள்ளூர் அண்ணாள் பள்ளியில் காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக இன்று 5வது நாளாக இபிஎஸ் ஆலோசனை. நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் இபிஎஸ். சரணடைந்த ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது சந்தேகத்தை எழுப்புகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை நியாயமாக நடத்த வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு அண்ணாமலை வலியுறுத்தல். என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தரை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்தியாவில் முதலா இதாத்தான் இருக்கும். சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில வெப்பன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்க துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? இரண்டாவது சனாதன தர்மமின்றி நாட்டை நம்மால் கற்பனையாக கூட நினைத்து பார்க்க முடியாது. கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. தொழிலதிபர் அம்பானி வீட்டு திருமண விழாவில் கலந்து கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டில் நடைபெற்ற என்கவுண்டர் குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என பதில். வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கியுள்ள போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் வரும் 24ஆம் தேதி பேச்சுவார்த்தை. தொழிலாளர் நல ஆணையத்தின் இணை ஆணையர் அழைப்பு. திருப்பூரில் 12க்கும் மேற்பட்ட ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து லட்சக்கணக்கில் பணம் பறித்த கல்யாண ராணி. திருமணமாகாத ஆண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணை கைது செய்த போலீசார். காவிரி ஆற்றில் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து 4500 கனஅடியாக உயர்வு. கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்காலிகமாக தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 30 அடியாக உயர்வு. இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தகவல். வரத்து குறைவால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 50 ரூபாய்க்கு விற்பனை. காய்கறிகளின் தொடர் விலையேற்றத்தால் பொதுமக்கள் கலக்கம்.
ஆடி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறப்பு. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு.